ஹாய், நான் புவனேஸ்வரி, யோகவியோட அம்மா. பாப்பா இங்கே லிட்டில் எலி ப்ளே ஸ்கூலில் ப்ளே குரூப்ல இருந்து படிச்சுட்டு இருக்கா. இப்போ எல்கேஜி படிக்கிறா. இவ சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிட்டு, எல்லார் கூடயும் மூவ் ஆகணும்னு நினைக்கிறதுனால நான் சீக்கிரமாகவே சேர்த்துட்டேன். ஆனால் பட் ஐ ஃபெல்ட் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவா, எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகுவாளா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் இங்கே மேம் சந்தியா மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. என்ன டைம்னாலுமே என்ன விஷயம்னாலுமே அப்ரோச்சபிளாக இருந்தாங்க. அது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸ்பெஷலாக ஒரு ப்ளே குரூப் கிட்டு ஸ்டார்ட் ஆகுற டைமில் அந்த ஒரு கம்ஃபர்ட் டீச்சர் கிட்டேருந்து கிடைக்கிறது எனக்குமே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நர்சரி முடிச்சுட்டு இப்போ எல்கேஜி படிக்கிறா. எனக்கு சில சில டவுட்ஸ் வரும். அப்புறம் கேட்பேன், ஏஜ் கேட்டகரி ஓகேவா, ஸ்ட்ராங்காக இருக்காளா, இல்லை நான் திரும்ப ரீட்டைன் பண்ணுமா. அவங்க எல்லா டைமுமே சொல்கிறது இல்லை இல்லை அவள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா, நீங்கள் கரெக்ட் ஏஜில் தான் சேர்த்துருக்கீங்க, அவள் நெக்ஸ்ட் யூகேஜிக்கு உங்களுக்கு கேப்பபிளாக இருக்கா, உங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அங்கே நாங்கள் அதே மாதிரி பாப்பா நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கும் என்ன ஸ்கூல் வேணுமோ, என்ன அதுக்கான கரிக்குலம், அதுக்கான என்ட்ரன்ஸ்க்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு இங்கே ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் ஆனது, இவ ரொம்ப ஜாலியாக இருக்கா. ஸ்கூல் வரணும், அவங்க கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கனாலே அவ்வளோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறையா அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் வாலில் இருக்கும். ஸோ அவள் ரொம்ப டம்ப் பண்ணி படிக்கிற மாதிரி இல்லை, எஃபர்ட்லெஸ்ஸாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் மாம்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் ஸ்டடீஸில் பெருசாக எஃபெக்ட் போடல, ஆனால் அவகிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் அந்த அளவுக்கு அவளுக்கு இன்புட் கொடுக்குறாங்க, அது அவளுக்கு பேர்டனாக இல்லாத அளவுக்கு கொடுக்குறாங்க. இந்த வாழைப்பழத்தில் ஏற்றுற மாதிரி கிட்ஸ்க்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு கரெக்ட் டைமில் ஏற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஆனுவல் டே ஆகட்டும், ரொம்பவே கலர்ஃபுல்லாக கிட்ஸோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன. பாப்பா வந்து தமிழில் நிறைய போயம்ஸ்லாம் சொல்வாள். ஸோ அவளுக்கு என்ன ஸ்பெஷலாக வருமோ அதை சொல்லுங்கள், நம்ம அதை ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்காக ஆனுவல் டேயில் இவளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவங்க மேம் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்க. சில ஸ்கூல்ஸில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கே அவ்வளோ அப்ரோச்சபிளாக இருக்காங்க. உங்கள் கிட்டக்கு என்ன வருமோ அதை சொல்லுங்கள், அது நம்ம ஸ்டேஜ் ஃபியர் போகிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜில் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெஸ்ட் டெசிஷன் நினைக்கிறேன் லிட்டில் எலி இந்த ஸ்கூலில் சேர்த்ததுக்கு. அண்ட் இன்னும் சின்ன வருத்தம் என்னென்னா யூகேஜியோட முடியுது. இன்னும் ஃபர்தர் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக பாப்பா இங்கேயே இருப்பா. அது ஒரு சின்ன வருத்தம் தான். வருத்தம் கூட கிடையாது, ஜஸ்ட் அன் அப்ரோச் தான். பட் ஐம் ஸோ ஹாப்பி பாப்பா இந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு. பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு ஹாப்பி தானே? ஆமாம். லிட்டில் எலி படிக்க பிடிச்சிருக்கா? ஆமாம். ஆமாம். தேங்க்யூ.